கிரிப்டோ ட்ரேடிங் அகெயின் ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரேடிங் தான். இதில் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி இல்லை. இன்வெஸ்ட் ஒன்லி யூ இன்டென்ட் வாட் யூ இன்டென்ட் டு லூஸ். ஓகே. அண்ட் இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அது ஸோ இப்போது இந்தியாவில் இருக்கிறவங்க இதை பார்க்கணுன்னா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா? லீகலாகவும் பண்ணலாம். ஹலோ ஜெபு வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம சேனலுக்கே ஒரு புது டாபிக், கிரிப்டோ அண்ட் கிரிப்டோ அசெட்ஸ். இந்த கிரிப்டோ அசெட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை பற்றி இன்னும் ஃபர்தர் டீப் நாலேஜ் பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட சுந்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. ஹாய். ஹாய் சார். சார், இப்போது நீங்கள் கம்மிங் ஃப்ரம் அ கிரிப்டோ பேக்ரவுண்ட் சார், இப்போது கிரிப்டோனா என்ன? பேசிக்லி கிரிப்டோ பற்றி நாலேஜே இல்லாதவங்க கிரிப்டோவை எப்படி பார்க்கலாம்? வாட் இஸ் கிரிப்டோ? அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதோட இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்காக வந்து இதை இன்வென்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் நிறைய டாக்ஸஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து பார்டர் தாண்டி பேமெண்ட் பண்ணணும் அந்தமாரி ஒரு இதுக்காக தான் இது வந்தது. ஸோ பிடிசி அந்த டைமில் வந்தது. ஸோ மேபி அரவுண்ட் 2010 நான் சொல்கிறது. ஸோ நாளாக அதோட ப்ரைஸ் சேஞ்சிங் அண்ட் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2015க்கு அப்புறம் ஒரு தனி அசெட் கிளாஸாகவே மாறிடுச்சு. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி. அண்ட் இந்தியாவும் வந்து ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஒன்றும் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. பட் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து FIU ரெஜிஸ்டர்டாக இருக்கிறவங்களுக்கு அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற யாருக்காவது இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் மேபி அந்த ஆன்லைனில் ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் FIU ரெஜிஸ்டர்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போது கிரிப்டோ இன்வெஸ்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் அசெட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது தெரியும். ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் சார்? இப்போது நம்ம ஒரு நார்மல் ஈக்விட்டிலேயோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் அசெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கிரிப்டோ அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே. இன்றைக்கி நீங்கள் போடுறது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, இன்வெஸ்ட் ஒன்லி யூ இன்டென்ட் வாட் யூ இன்டென்ட் டு லூஸ். ஓகே. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த பணம் போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஜஸ்ட் ஒரு எனக்கு டீ சாப்பிட்ற காசு, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற காசு, அந்த மாரி மேபி 100 or 500 நீங்கள் வந்து ஒரு 100லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில். ஓகே. உங்களோட கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கோ, மேபி எனக்கு 1000 போனாலும் பரவாயில்ல, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh போனாலும் பரவாயில்ல. அந்தமாரி ஒரு தேவையில்லாத ஒரு அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஏன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப ஹை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிறதால இது எல்லா கண்ட்ரீஸில் என்னென்ன நடக்குதோ அதில் எல்லாமே இம்பேக்ட் இதில் வரும். ஓகே. நாளைக்கு யூஎஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா வரும், ரஷ்யாவில் ஏதாவது ப்ராப்ளம்னா இதில் இம்பாக்ட் வரும், சைனாவில் ஏதாவது ப்ராப்ளம்னா இதில் இம்பாக்ட் வரும். ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாது எந்த கண்ட்ரியில் என்ன பிரச்சனை வரப்போதோ, இல்லை அவங்களோட எக்கானமியில் ஏதாவது பிரச்சனை வரப்போதோ, இல்லை அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் இது வந்து உங்கள் அமௌண்ட் ஜீரோ ஆகிறது கூட சான்சஸ் 99% இருக்குது. ஸோ அதையும் தாண்டி எனக்கு வேணும், ஓகே நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறது, இன்வெஸ்ட் ஒன்லி வாட் யூ இன்டென்ட் டு லூஸ். ஓகே சார். கிரிப்டோ இன்வெஸ்டிங் இஸ் ஃபைன். வாட் அபவுட் கிரிப்டோ ட்ரேடிங் சார்? இப்போ நிறைய பேர் இந்த கிரிப்டோ ட்ரேடிங்லேயும் வராங்க, இந்த கிரிப்டோ வித் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேயும் நிறைய பேர் வராங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? கிரிப்டோ ட்ரேடிங் அகெயின் ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரேடிங் தான். இதில் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி இல்லை. ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் 2 ட்ரேடிங் இருக்குது. ஸ்பாட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லாஸ் வராது. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் வந்து அந்த அசெட் உங்கள்கிட்ட வரதால உங்களுக்கு அது எப்போ செல் பண்ண போகிறீங்களோ அப்போ தான். டில் தென் இட்ஸ் அ பேப்பர் லாஸ். ஓகே. அது ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் மார்க்கெட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஏன்னா இதில் பேராமீட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ள ஸ்ட்ரக்சர் மெயின்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபண்டிங் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 6 hours 4 hours 8 hours அந்த ஃபண்டிங் ஃபீ சேஞ்ச் ஆகினே இருக்கும். அண்ட் அந்த ஃபண்டிங் ஃபீ உங்களுக்கு பொசிஷன் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சாதகமாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபண்டிங் ஃபீ ஆட் ஆகும். அந்த ஃபண்டிங் ஃபீ உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்குன்னா உங்கள் பொசிஷன்லேருந்து அமௌண்ட்டும் லெஸ் ஆகும். ஸோ இதை நிறைய பேர் இது வந்து நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம், பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபண்டிங் ஃபீஸ் தான் அந்த லெவரேஜ்லேருந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். மார்ஜின் ஃபுல்லாக சாப்பிட்ரும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து லிக்விடேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அதுதான். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லையா, லூஸ் பண்ணுற பணம் மட்டும்தான் போடணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அது அதை விட ரிஸ்கி இதில். ஸோ இதில் வந்து நீங்கள்
முடிஞ்ச அளவுக்கு கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. அண்ட் மெயின்லி நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் இதில் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஹை ரிஸ்க்கு. சார் இப்போ கிரிப்டோ இன்வெஸ்டிங் இஸ் ஃபைன் சார். இப்போ இந்த கிரிப்டோவில் வந்துட்டு இது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் எப்படியும் சொல்லிட்டீங்க இன்வெஸ்ட் த அமௌண்ட் யூ டென் டு லூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அப்போது இதுலேருந்து ஒருத்தர் ரிட்டர்ன்ஸ்னு எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எதாவது இருக்கா சார்? ரிட்டர்ன்ஸ் அகெயின் நம்ம யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் மார்க்கெட் இது வந்து எப்போ ரிட்டர்ன் கொடுக்கணும் சொல்ல முடியாது, எவ்வளோ பர்சன்ட் கொடுக்கணும் சொல்ல முடியாது. மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அந்தமாரினா ஒரு டாப் 10 ரேங்கிங்கில் இருக்கிற அசெட் கிளாஸில் நீங்கள் அசெட்ஸில் எதில் வேணால் போடலாம், கிரிப்டோ அசெட்ஸில். அது வந்து நீங்கள் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அது ஃபண்டமெண்டல்ஸ் அது பார்க்கணும். மெயின்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அதோட கேண்டல்ஸ்டிக் அதெல்லாம் பார்த்து யூஸ் இல்லை. அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் மெயின். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, மேபி இதோட ஏதாவது இஷ்யூ போயிட்டு இருக்கா, எஸ்சிசியில் ஏதாவது இது பெண்டிங் இருக்கா, யூஎஸில் ஏதாவது கேஸ் போயின்னு இருக்கா, இந்த பர்டிகுலர் கிரிப்டோ அசெட் இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். இதை நோட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். பட் பர்சன்டேஜ் வைஸாக எதுவுமே கேரண்டட் கிடையாது எதுக்கும். ஓகே சார். இப்போது அக்கார்டிங் டு இந்தியா கிரிப்டோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அப்ரூவல்ஸ்லாமோ இன்னும் எந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கெல்லாமோ எதுவும் வரலை. ஸோ இப்போது இந்தியாவில் இருக்கிறவங்க இதை பார்க்கணுன்னா இதை லீகலாகவும் பண்ணலாம், பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா சார்? லீகலாக இப்போதைக்கு இருக்கிறது FIU ரெஜிஸ்டர்டு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் அதுக்கான டேக்ஸஸ், கவர்மெண்ட் டேக்ஸஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணணும். ஓகே. நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ண சொல்ல நீங்கள் என்னென்னலாம் ட்ரேட் பண்ணீங்களோ, நீங்கள் என்னென்ன அசெட் கிளாஸ் வச்சுருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ, மேபி ஹார்ட்வேர் வாலெட் ஆர் இட் மேபி அன் எக்ஸ்சேஞ்ச் வாலெட் எதாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை நான் இவ்வளோ அசெட் வச்சுருக்கேன் அண்ட் நான் இவ்வளோ செல் பண்ணியிருக்கேன், நீங்கள் எதுக்கு செல் பண்ணுறீங்களோ தட் அப்ராக்ஸ் ஒரு 30% டேக்ஸ் நீங்கள் கட்டி ஆகணும். இப்போது கிரிப்டோவில் வந்து நீங்கள் எதுவும் ரெகுலேஷன்ஸ் எதுவும் எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரிலாம் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்கல்ல சார். அப்போது நிறைய பேர் இதுக்குள்ளே போய் இந்த நிறைய ஸ்கேம்ஸ் அதுலலாம் மாற்றுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கேம்ஸ்லேருந்துலாம் ஒருத்தர் எப்படி அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் சார்? இப்போ புதுசாக வரவங்க ஸ்கேம்ஸ்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவங்க வரவே கூடாது அதுக்கெல்லாம். ஏன்னா இதில் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்க்கணுன்னா. ஓகே. ஸோ நம்ம சின்ன பிளாட்ஃபார்ம் இல்லை, இது வந்து பெரிய இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் ஐ செட் நீங்கள் வந்து ஒரு நல்ல FIU ரெஜிஸ்டர்டு அவங்க இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் சேஃப், நாட் த சேஃபஸ்ட் ஒன். நாளைக்கு அவங்களுமே மூட்டு போகலாம். ஸோ அந்தமாரி சுச்சுவேஷன் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் நடந்திருக்கு. அட் ப்ரெசென்ட்டும் மேபி அரவுண்ட் 1 இயர் முன்னாடியோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலே நடந்திருக்கு. ஓகே. ஸோ அவங்களதுமே கேசஸ்லாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ சேஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி யூ வாண்ட் 100% சேஃப், ஏமானா எங்கேயுமே போகக்கூடாது, ஈவன் அந்த மார்க்கெட் ஃபால்ஸ் அது அங்கே தான் இருக்கணும், மார்க்கெட் போனாலும் பரவாயில்ல, கீழே என் ஃபண்டு மைனஸில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் இட் ஷுட் பி அ சேஃப் ஹேண்ட். அந்தமாரிலாம் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த டைமில். ஓகே. ஏன்னா இது வந்து 100% சேஃப் கிடையாது கிரிப்டோ அட் த மூமெண்ட். ஓகே. ஸோ கிரிப்டோக்குள்ளே வருதுன்னா நீங்கள் ஃபுல்லாக வரணும், உங்கள் மணி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா மேபி வெயிட் ஃபார் ரெகுலேஷன்ஸ், இன்னும் அது இதுவாக வந்ததுக்கப்புறம் வாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இட் டிபெண்ட்ஸ் அகெயின் அப்போ த கஸ்டமர். ஓகே. நாலேஜ் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது நாலேஜ் இருக்குது, இதில் ஸ்கேம்ஸ் எல்லாமே தெரியும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணலாம் இதில். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு அதுக்குள்ளே வாங்க. ஓகே சார். இப்போது கிரிப்டோ அசெட்ஸ்னு வரும்போது சார் நம்ம பேஸ்டாக அசெட்ஸை கிளாஸ் பண்ணுறதே அது எவ்வளோ லிக்விடு, அது எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுதுங்கிறத பார்த்து அசெட்ஸ் சூஸ் பண்ணுவோம். கிரிப்டோ அண்ட் இட்ஸ் லிக்விடிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? லிக்விடிட்டி நீங்கள் டாப் 50 இல்லை டாப் 100 கிரிப்டோ அசெட்ஸில் போனீங்கன்னா லிக்விடிட்டி எப்போயுமே இருக்கும். ஓகே. ஏன்னா அது வந்து குளோபலாக ட்ரேட் ஆகிற ஒரு அசெட் கிளாஸு. ஸோ இது வந்து லிக்விடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு மோஸ்ட்லி வராது. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்டிகுலர் அசெட், நீங்கள் எந்த கிரிப்டோ அசெட்டை சூஸ் பண்ணுறீங்க. மேபி இப்போ தான் புதுசாக வந்திருக்கு அண்ட் இட்ஸ் ரேங்கிங் இஸ் அரவுண்ட் 3000 or 5000 அந்தமாரி நீங்கள் போக சொல்ல இட்ஸ் டோட்டலி ரிஸ்கி. லிக்விடிட்டி வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இதில். அண்ட் கம்பேரிங் டு இந்தியன் மார்க்கெட் லிக்விடிட்டி எப்பயுமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வேணால் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தீங்கனாலும் சரி, எல்லாமே எடுத்தீங்க அதில் லிக்விடிட்டி இருக்கும்.
அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைமிங் பவுண்டும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த டைமிங் தான் ட்ரேட் பண்ணணும். அப்புறம் வந்தீங்கன்னா சர்க்கிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் அந்த அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் கிரிப்டோஸில் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இது 24/7ன்றதால வாலடைல் ஹெவியாக இருக்கும். அந்த வாலடைலை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் த கீ பார்ட். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் வந்து நான் வாலட்டிலிட்டியில் வந்து உள்ளே போய் மாட்டிக்கினேன் அப்படின்னா நீங்கள் வந்து 0ல தான் எண்ட் பண்ணுவீங்க. அந்த வாலட்டிலிட்டி நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பேசிக்காகவே அப்படியே பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணோம். ஓகே சார். இப்போது நீங்கள் வந்து இதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். இப்போது இந்த ஸ்கேம்ஸ்லேருந்து தப்பிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஸ்மார்ட் யூசேஜாக இருக்கட்டும், இந்த கிரிப்டோ பற்றின நாலேஜ் இப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, ரெஜிஸ்டர்ட் கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ கிரிப்டோ பற்றின நாலேஜ் நம்ம எங்கேருந்து கேதர் பண்ணலாம் சார்? கிரிப்டோஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இந்தியன் மார்க்கெட் கம்பேர் பண்ண மாதிரி எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் அதை சொல்லி தராங்க. ஆனால் எந்த ஸ்கேம்ஸ்லேயும் மாட்டிக்காத பார்த்துக்குங்க. ஸோ அவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி தரவங்க இருக்காங்க, சிலவங்க வந்து வெறும் ட்ரேடிங் டெக்னிக் சொல்லி தரவங்க இருக்காங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் எல்லாமே சிமிலர் தான். இந்தியனுக்கும் அதே தான் கேண்டில் ஸ்டிக் இருக்குது. அதே ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸும் பார்க்க போகிறாங்க. ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துக்குமே வேறு. ஓகே. இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 months நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி போட்டு பாருங்க. பேப்பர் ட்ரேடிங்ல இமோஷன்ஸ் இருக்காது, இருந்தாலும் நீங்க ஒரு சேஃப் கார்டுக்கு போட்டு பாருங்க. ஆன்லைன்ல சொல்லிட்டாங்க நாங்க இந்த பர்டிகுலர் காயின் வாங்க போறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களே காயின் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கஸ்டமர் இதை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டியே இருக்காது. ஓகே. அதில் போய் ட்ராப்பாக மாட்டிக்குவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய வாஸ்ட் கடல் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு அதில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. இப்போ கரண்ட்டாக கிரிப்டோக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க அண்ட் ஆல்ரெடி கிரிப்டோக்குள்ளே வந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு லாங் டேர்மாக கிரிப்டோவில் இருக்கிற நீங்கள் வந்துட்டு என்ன அட்வைஸ் சார் கொடுப்பீங்க? ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல. மேபி அவங்களே ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா ஹார்டல் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஹார்டல் நிறைய டைம் ஹோல்ட் பண்ணணும் அந்த நீங்கள் பர்டிகுலர் அசெட்டை. ஏன்னா இதில் வந்து கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50% கூட வரும். ஒரு காமனான கரெக்ஷன்ஸ் தான். அதில் வந்து நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ இது ஒரு காமன் அட்வைஸு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு. புதுசாக வரவங்களுக்கு உங்கள் இமோஷன்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நார்மலாக பர்சன் இருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. எனக்கு வந்து இந்த சடன் ரைஸு சடன் ட்ராப், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஏஞ்ச உடனே ஒரு 100x கூட இருக்கும், பார்த்து ஒரு ஷாக் மாதிரி ஆகக்கூடாது. அதே பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டே மைனஸில் இருக்கும். ஓகே. அதை பார்த்தா நீங்கள் ஒரு ஷாக் ஆகக்கூடாது. ஸோ அட் ப்ரெசென்ட் இதில் உள்ள வரவங்க இந்தமாரி ஒரு மைண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கிறவங்க வாங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாக ஒரு காம்போசிட்டாக ஒரு நல்ல மார்க்கெட் வேணும்னா இந்தியன் மார்க்கெட் இஸ் வெரி குட். அண்ட் அதில் நீங்கள் ஒரு சிஸ்டமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி குட். அண்ட் லாங் டர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஐடியா இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதை வந்து கிரிப்டோஸில் உங்களுக்கு அது பார்க்க முடியாது. நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு விடுறது தான் கிரிப்டோவில் ஒரே பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ஓகே. எஸ் சார். இப்போது கிரிப்டோ பற்றி இன் அண்ட் அவுட் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஃப்ரெஷ் டாபிக் ஆடியன்ஸ் வந்துட்டு கிரிப்டோ பற்றி எதுவுமே தெரியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் நாலேஜ் கிரிப்டோனா என்னன்னு தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த ஷோ சார். கிரேட் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ சார். இப்போ கிரிப்டோ அசெட்ஸ்னால் என்ன, கிரிப்டோ அசெட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட சுந்தர் சார் நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் ஃப்ரெஷ் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஜீபுவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.